சுவாதியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மர்ம நபரால் வெட்டி கொலை செய்யப்பட்ட ஐடி நிறுவன பெண் ஊழியர் சுவாதியின் இல்லத்திற்கு திருமாவளவன் சென்றார். சுவாதியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய திருமாவளவன் தமிழகம் முழுவதும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் கூலிப்படை கலாச்சாரம் பரவி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாக விவாதிக்க தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி ஜூலை 2ஆம் தேதி தமது தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழக அரசு சுவாதியின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை உடனே வழங்க வேண்டும். அவர் ஒரு மென்பொருள் பொறியாளர். சுவாதியின் குடும்பத்திற்கு உடனடியாக ரூபாய் 25 லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். சுவாதி கொலை வழக்கு குற்றவாளியை கைது செய்ய கோரி பழனியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ பால பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஜனநாயக மாத சங்கத்தைச் சேர்ந்த பெண்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். இதனிடையே சென்னையில் கொலை செய்யப்பட்ட சுவாதி மற்றும் சேலத்தில் தற்கொலை செய்து கொண்ட வினுப்பிரியாவுக்கு இரங்கல் தெரிவித்து நாகர்கோவில் அருகே மாணவ மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். சுவாதி கொலை குற்றவாளியை கைது செய்ய கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.